எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே. எப்போதும் என்னை பார்க்கவே. அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே. எப்போதும் என்னை பார்க்கவே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. தாயை போல தேற்றுகிறார், அன்பு காட்டுகிறார், ஏந்தி கொள்ளுவார், என்றும் தாங்குவார். தாயை போல தேற்றுகிறார், அன்பு காட்டுகிறார், ஏந்தி கொள்ளுவார், என்றும் தாங்குவார். கோழியும் தம் குஞ்சுகளை கூவி தமது சிறகால் மூடுவது போல், ஆபத்து நேரம் கூப்பிடும்போது ஓடோடி வந்திடுவார், சிறகால் மூடிடுவார், ஓடோடி வந்திடுவார், சிறகால் மூடிடுவார். எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அக்கினி போன்ற சோதனையில், கடும் வேதனையில் கொள்ளுவார், எது தாங்குவார். அக்கினி போன்ற சோதனையில், கடும் வேதனையில் கரம் நீட்டியே என்னை தாங்குவார். எனக்கென்றும் பலன் இல்லையே, என் பலனெல்லாம் இயேசுவே, இயேசுவே. அவர் பலத்தாலே தரும் ஜெயத்தாலே மலைகளை நொறுக்கிடுவேன், ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். மலைகளை நொறுக்கிடுவேன், ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. வெள்ளம் போல சாத்தானும் வந்து மோதினாலும் என் தேவனே பட்சமாய் நிற்பார். வெள்ளம் போல சாத்தானும் வந்து மோதினாலும் என் தேவனே பட்சமாய் நிற்பார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வாரே. என்றும் எனக்கு ஜெயம் கொடுப்பாரே. இதுவரை காத்தவர் இனியும் காப்பார், என்றென்றும் நடத்திடுவார், கூடவே இருந்திடுவார், கூடவே இருந்திடுவார். எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. அவர் உள்ளங்கையில் என்னை வரைந்தாரே. எப்போதும் என்னை பார்க்கவே. எந்தன் இயேசு என்னாலும் என்னை காப்பாரே. எந்தன் தேவன் எப்போதும் என்னை மறவாரே. ஆமென். அல்லேலூயா.
வசனத்துக்கு முன்னால் தலையை தாழ்த்தி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிற ராஜா. நீர் நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர், நீர் பரிசுத்தர் ஐயா. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சப்பா. ஆமாண்டவரே, எங்கள் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, எங்கள் வாஞ்சையெல்லாம் நீர்தானப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமது வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம் ராஜா. என் தேவன் எங்களோடு பேசுவீராக ராஜா. நீர் பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அப்பா லிதியாவின் உள்ளத்தை திறந்த தேவன், எங்களது உள்ளத்தை திறந்தருளுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா அது எங்கள் இருதயத்துல அப்பா சோத்ராண்டரை பதியணும் ராஜா. அதை நாங்கள் கர்த்தாவை விட்டு விடாதபடி ராஜா அதை பிடித்து கொண்டு ஜெபித்து ஜெயத்தை எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. அடியாளை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 26 ஏசாயா 26:3 வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடினால அவர் என்ன செய்வாராம்? பூரண சமாதானத்தோட அவர் என்ன செய்வாராம்? காத்து கொள்வார். கீழே இருக்கிறது என்னது? வாக்கு தத்துவம். பூரண சமாதானத்தை நம்மளுக்கு தருவார். நம்ம குடும்பங்கள்ல இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, பாடுகள் உபத்திரங்கள் எல்லாமே இருக்கு. அவரோட வருகை வெகு சீக்கிரம், அதனால பாடுகளுக்குள்ள கடந்து போய்விட்டு இருக்கோம். முடிவு வரைந்த நிலைத்து இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ பாடுகள் நம்மளுக்கு என்னது? உண்டு. உலகத்துல இருக்கிறது வரலையே நம்மளுக்கு பாடுகள் என்னது? உண்டு. கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள் இல்லை, நம்ம ஐஸ்வர்யனா வாழலாம் அப்படி கிடையாது. அவர் தருவார், ஐஸ்வர்ய சம்பனர் அவர் நம்மளுக்கு தருவார். ஆனா உபத்திரங்கள் உண்டு. உலகத்தில் முடிவு வரையும் தான் நம்மளுக்கு என்னது உண்டு? உலகத்தில் முடிவு வரையும் நமக்கு உபத்திரங்கள் என்னது? உண்டு. அதுல நம்ம நிலைச்சிருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்யலாம்? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப என்ன சொல்றாரு? அதுல ரெண்டு விதமான என்னது கொடுக்கறாரு? நிபந்தனைகள் கொடுக்கிறாரு. நீ முதலாவது என்ன செய்ய? உறுதியா என்ன செய்ய? பிடித்துக்கொள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? என் மேல நீ என்ன செய்ய? நம்பிக்கையாயிரு. அப்ப நான் உன்னை என்ன செய்வேன்? பூரண சமாதானத்தோட உன்னை என்ன செய்வேன்? காத்து கொள்வேன். இப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்? உறுதியா நம்ம என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். உறுதிங்கும் போது எது? ஒரு 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 பொருள் வாங்கினா அது என்னது? நல்லா இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா, உழைக்குமா, இது நீடித்து உழைக்குமான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்குறோம். பார்த்து தான் நம்ம ஒரு பொருளை என்ன செய்யறோம்? வாங்குறோம். அப்படித்தானே? அப்போ அது உறுதியா இருக்கணும்னு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே நினைக்கிறோம். அழிந்து போற ஒரு பொருள், இப்போ நாங்கள் நேற்று ஒரு கட்டில் எடுத்தோனுங்களாம், அது நல்லா உறுதியா இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, இது 10 வருஷம் உழைக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்யறோம்? பார்த்து வாங்குறோம். அதே மாதிரி அப்போ கர்த்தர் என்ன நினைப்பாரு? என் பிள்ளைகள் என்ன உறுதியா அதே மாதிரி பிடிக்கணும்னு நினைப்பாரா? என்ன கருங்கல் போட்டாலும் உடையாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளணும். அதுல அசைவு இருக்கக்கூடாது. அந்த உருந்த மண்ணு போல என்ன செய்யக்கூடாது? உருந்து பெயரக்கூடாது. அவரை உறுதியா நம்ம என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். யாக்கோப்பு பிடிச்சாங்களா? யாக்கோப்பு விடிய 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 அவர் பாதத்தை விடமாட்டேன்னு என்ன செய்தான்? உறுதியா பிடிச்சு கொண்டான். அதனாலதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவர் சொல்றாரு, பொழுது விடிய போகுது, நான் போறேன், என்னை விடுன்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யல? விடல. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், போக விடவே மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? யாக்கோபு பிடித்து கொள்கிறாரு. அதனால அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அண்ணங்காரன் இந்த கைக்கு தப்பித்து கொண்டான். அதே மாதிரி நம்மளே என்ன செய்யணும்? ஒரு காரியம் ஆகணுமா, அவருடைய காலை நம்ம என்ன செய்யணும்? உறுதியா பிடிச்சு கொள்ளணும். உறுதியா பிடிச்சு கொள்ளும் போதுதான் அவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? பூரணம். அந்த பூரணங்கும் போது அது என்னது? நிறைவான பலன் நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் தருவார். அவரை நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும், எல்லா காரியங்களும், எந்த காரியமா இருந்தாலும், ஒரு படிப்புக்கு போறோமா அவரை உறுதியா பிடிச்சுக்கிடுங்க, ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போறோமா அவரை உறுதியா பிடிச்சிட்டு போங்க. அவரை பிடிச்சுக்கிட்டு நம்ம போகும்போது நம்ம முன்னால அவர் என்ன செய்வாரு? கடந்து போவார். கடந்து போய் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு என்ன செய்வார்? வாய்க்க செய்து தருவார். நம்ம யோபுல பார்க்குற பாருங்க, யோபு 2:3 வாசிங்க. யோபு 2:3.
இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? அந்த சாத்தான் வந்து அவனை சோதிக்க வருகிறான், அதுவும் ஆலயத்துக்குள்ளே வருகிறான். ஆனால் ஆண்டவர் கேட்குறான், அவன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கான். அவன் எதில் உறுதியாக இருக்கான்? உத்தமத்தில் உறுதியாக இருக்கான். கர்த்தரை பிடிச்சிருக்கிற பிடிப்பில் அவன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனுக்கு தேவனுக்கு பயப்படுறவன். அதனால் அந்த சாத்தா என்ன செய்ய முடியல? அவனை அழிக்க முடியல. அவனை தொட்டான், ஆனால் அழிக்க முடியல. அதே மாதிரி தான் நம்மளையும் பிசாசு தொடுவான், ஆனால் அழிக்க முடியாது அவனால். நம்மளை சரீரத்தை தான் அவன் என்ன செய்ய ஒடுக்க முடியும். ஆண்டவர் சொல்ற, உன் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீ பயப்படாத, உன் ஆத்மாவை அழிக்கிறவர்களுக்கு பயப்படு. ஆத்மா வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஆத்மா, அதை அழிக்கிறதுக்கு வல்லமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது. அவன் ஆத்மாவை அழிக்க எந்த காலத்திலும் முடியாது. நம்ம சரீரத்தை தொடுவான், நம்ம சரீரத்தை அழிப்பான், ஒரு சீக்கை கொடுப்பான், ஒரு வியாதியை கொடுப்பான். வியாதி என்ன செய்யாது? வெறுமனே வராது. அந்த பிசாசானவன் கொண்டு வருகிற வியாதி தான் நம்மளுக்குள்ள வரும். ஏன்னா அவருக்குள்ள நம்ம நெருங்கி நெருங்கி சேர சேர இந்த பிசாசு என்ன செய்வான்? இவன் என்ன பரலோகத்துக்கு போயிடுவானுங்கிற ஒரு பயத்தில் இவனை எப்படியாவது நம்ம நரகத்துக்கு கொண்டு போகணுமேங்கிற ஒரே எண்ணத்தோட அவன் என்ன செய்வான்? நம்மளை சோதிப்பான். அதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கொஞ்சம் இடம் கொடுப்பாரு. ஏன்னா என் பிள்ளைகள் உறுதியாக இருக்காங்க, என்கிட்ட உறுதியாக இருக்காங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? என்னை விட்டு விலக மாட்டாங்க. எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அழிவுகள், நாசங்கள் வந்தாலும் என் பிள்ளைகள் என்னை விட்டு என்ன செய்யாது? விலகாது. என் பாதத்தில் என்னை பிடிச்சி உறுதியாக இருப்பாங்க. அதனால ஒன்றும் செய்ய முடியாது சாத்தானேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாரு. ஆனால் ஜீவனை அழிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. யோபு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், அவன் ஜீவனை நீ என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அவன் சரீரத்தை மட்டும்தான் உன்னால் தொட முடியும், மற்றபடி அவன் ஜீவனை அழிக்க உனக்கு என்னது அதிகாரம் கிடையாதுன்னு தான் யோபுட்ட ஒப்பு கொடுப்பான். அவன் மனைவி சொல்லுவா, நீர் என்ன செய்றீரு? ஏன் இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீரு? அந்த உத்தமத்தில் ஏன் உறுதியாக இருக்கிறீரு? அந்த தேவனை தூசித்து இந்த ஜீவனை விடும். அந்த யோபு மனைவி கேட்குறா, எல்லாம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைகள் அழிஞ்சு போனாங்க, சொத்து சோகம் எல்லாம் போச்சு, சரீரத்திலே பலவீனம் வந்துட்டு ஓட்டை எடுத்து என்ன செய்துக்கிட்டு இருக்கான்? சுரண்டிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நிலைமையில மனைவி கேட்குறா, நீர் ஏன் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரு? அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடும். இதே மாதிரிதான் நம்மளுக்குள்ளேயும் நம்மளுக்கு பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு போறீங்க? நீங்கள் ஏன் கர்த்தர் மன்றாடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த பாடுகள் தான், இந்த உபத்திரங்கள் தான், இது மாறாது. நீங்கள் ஏன் என்ன ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவரை விட்டு விலகுங்க, நீங்கள் தூர போங்க, நீங்கள் அதை கும்பிடுங்க, இதை கும்பிடுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவன் என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவரை பிடிச்ச பிடியில நம்ம உறுதியா இருக்கணும். அந்த யோபு என்ன செய்தான்? எவ்வளவுதான் பாடு வந்தாலும் செய்தான். இன்னொரு வசனம் வாசிங்க பாப்போம். யோபுல யோபு வந்து 3ஆம் அதிகாரம் 13-15 நினைக்கிறேன். 2:9-13 என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். 13-15 நினைக்கிறேன். போதும். அந்த அப்போ யோபு என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன்? அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். நான் அவரை உத்தமமாக பிடிச்சுக்கிட்டேன், அவரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டேன். அதனால் அவர் என்னை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இன்னைக்கு வந்து வியாதி தான், வருத்தம் தான், பிள்ளைகள் அழிஞ்சு போயிட்டாங்க, சொத்து சோலாம் போயிட்டு, ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும்னு சொல்லி யோபு என்ன செய்வார்? சொல்லுவார். அந்த ஃப்ரெண்டு எல்லாருமே அவனை வந்து வருத்தப்படுத்தும் போது அவன் சொல்லுவான், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத என் கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் அவரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை என்ன செய்யலாம்? அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் போதே என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறத நான் என் கண்கள் என்ன செய்யும்? காணும். என்ன அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்திருக்கோம்? ஒரு நாளுக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிருந்தோம். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள, ஆதியில் இருந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்லை.
அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்திருந்தா நம்ம என்னைக்கோ என்ன செய்திருப்போம், முன்னேறி வந்திருப்போம். அந்த விசுவாசம் அந்த காலத்துல இந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லை. அதனால தான் வியாதிகள், வருத்தங்கள், கடன்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த துவக்கத்துல நிறைய விசுவாசம் வச்சிருப்போம், நிறைய நம்பிக்கை வச்சிருப்போம், அவரை சார்ந்து இருப்போம், நீரேப்பா நீ சொல்லி அவர்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அந்த விசுவாசம் என்ன செய்திருக்கு, நம்மளுக்கு அந்த பாடுகள் வரும்போதெல்லாம், அந்த உபத்திரங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசுவாசம் நம்மளை விட்டு என்ன செய்துட்டு இருக்கு, விலகி போயிட்டு இருக்கு. அது காரணம் யாரு? பிசாசு. அந்த விசுவாசத்தை விட்டு நம்மளை விலக்கி கொண்டு போகும்போது நம்ம என்ன செய்வோம், உளுந்து போயிடுவோம். அப்போ அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வலுவக்கூடாது. நம்ம எல்லாவற்றிலையும் அவரை உறுதியாக என்ன செய்து விடணும், பிடித்து கொள்ளணும். அந்த உறுதியாக பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ரூத்து 1:16 வாசிங்க. ரூத்து 1:16. நான் வாசிக்கிறேன். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பார்த்தீங்களா, அந்த ரூத்து எல்லாவற்றையும் இழந்துட்டா. கணவனை இழந்துட்டா, மாமனாரை இழந்துட்டா, கொழுந்தனை இழந்துட்டா, எல்லாத்தையும் இழந்தாச்சு. அப்போ மாமியார் மட்டும்தான் இருக்கா. அந்த வயசான மாமியார் அவ கூட பெறவிட்டு நிற்கா, நானும் வருவேன். அந்த மாமியார் சொல்றா, நீ விலகி போயிரு, நீ உன் தாய் தகப்பனோட போய் சேர்ந்துக்க, என்னால் உனக்கு ஒன்றுமே நன்மை செய்ய முடியாது, நான் உனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்னால் முடியாது, நீ போயிரு அப்படின்னு சொல்றா. ஆனால் ரூத்தோ சொல்றா, இல்லை, நான் உண்மை பின்பற்றி வருகிறத தவிர வேற எதையும் நேர்கிட்ட பேசவே வேண்டாம், நான் உண்மையோட வருவேன். உமது ஜனம் எனது ஜனம், உமது நீர் எதை வழிபடுகிறீரோ அதை நான் வழிபடுவேன், நான் உம்மோட தான் இருப்பேன், சாகிறத தவிர வேற ஒன்றும் நம்மளை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அந்த உறுதியாக அந்த மாமியாரை என்ன செய்தா, ரூத்து பிடித்து கொண்டாள். அந்த மாமியாரை எப்படி பிடிச்சுக்கிட்டா, உறுதியாக பிடிச்சு கொண்டா. நீ பாருங்க, மாமியார் மருமகா மட்டும்தான் இருக்கா, மகன் இல்லை, இறந்து போனா, கணவன் இல்லை. அந்த மாமியாரை நம்பி அவ என்ன செய்யறா, போறா. அந்த மாமியாரை உறுதியாக அவ நம்புறா, நான் உன் கூட தான் வருவேன், உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள்னு சொல்லி உறுதியாக அந்த மாமியாரை என்ன செய்தா, பிடித்து கொண்டா. இதற்கு மேலே இவளை நம்ம என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாதுன்னு தான் அவள் என்ன செய்யறா, கூட்டிகிட்டு போறா. கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க, அங்கே வாழ்கிறாங்க. அங்கே அவள் என்ன செய்கிறான், கதிர் பொறுக்க போறா, வேலைக்கு போறா. மாமியாரை வீட்டில் வச்சுட்டு அந்த மருமகா வேலைக்கு போறா. வேலைக்கு போய் அறுக்கிற இடத்துல சிந்துற கதிர்களை பொறுக்கி கொண்டு மாமியார்கிட்ட கொடுத்து அவங்க என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, காலம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோட வயலில் பிறக்கிறான், ஓவாஸோட வயலில் அவன் என்ன செய்யறா, கதிர் பொறுக்கிறா. அந்த போவாஸ் பெரிய ஒரு பணக்காரன், பெரிய ஒரு ஆஸ்திகன். அப்போ அவன் வயலில் தான் இவன் என்ன செய்யறா, கதிர் பொறுக்கி கொண்டு இருக்கா. அப்போ இந்த மாமியார் நினைக்கிறா, நம்மளே நம்பி இவ வந்துட்டாளே, நம்மளை தஞ்சோனி வந்திருக்கா, இன்னும் கொஞ்ச காலம் தான் நம்ம காலங்கள், நம்ம மரணத்துக்கு பிறகு இவ என்ன செய்வா, இவ யாரை நம்பி இருப்பா, இந்த ஊர்ல யாரும் அவளுக்கு தெரியாது, புது இடம், புது ஆட்கள், அதனால நம்ம ஏதாவது இவளுக்கு செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறா, அந்த போவாஸுக்கு என்ன செய்யறா, இந்த ரூத்தை மனம் முடிச்சு வைக்கிறா. பாருங்க, அந்த போவாஸ் வயல்ல தான் அவ கதிர் பொறுக்குனா. அந்த வயல்ல சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்கிதான் அவங்க என்ன செய்தாங்க, ஜீவனம் பண்ணினாங்க. அந்த மாமியார் அவ உறுதியா பிடித்து கொண்டதுனால அந்த வயலுக்கு அவ எந்த வயல்ல அந்த நெல்லை பொறுக்கி தட்டி பிழைச்சாங்களோ அந்த வயலை கர்த்தர் அவளுக்கு சுதந்திரமா கொடுத்தாரு. அந்த போவாச திருமணம் முடிச்சு அந்த வயக்காடுலாம் அவளுக்கு சொந்தமா மாறிச்சு. அப்போ அந்த ரூத்து எந்த அளவுக்கு அந்த மாமியாரை உறுதியா பற்றி கொண்டாலோ அதே மாதிரி நம்மளும் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவன் என்ன சொல்றா, உமது ஜனம் எனது ஜனம், நீர் வழிபடுகிற தெய்வம் தான் என் தெய்வம், இதுல இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், விலகி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறா, ரூத்து உறுதியா மாமியாரை பற்றி கொண்டா. அதே மாதிரி நம்மளும் கர்த்தரை விட்டு வழி விலகிற எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்குள்ள வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், மரணங்கள் நேரிடலாம். ஆனாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்திடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. அவர் சொல்றாருலா, இந்த 40 வருடமும் என் ஜனங்கள் என்னையே உறுதியா பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்களான்னு நான் சோதிக்கிறதுக்கு தான் இந்த 400 வருஷமும் அவங்கள என்ன செய்தேன், அந்த பாடுகளுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொல்லுவார். 400 வருஷம் அவங்கள என்ன செய்கிறாங்க,
அடிமைப்பட்டு கிடந்து அதுக்கு பிறகு அழைச்சிட்டு வந்து 40 வருஷம் அங்கே வனாந்தரத்தில் அலைய விட்டு அதுக்கு பிறகு தான் கானான் தேசத்துக்குள்ள கணிச்சுதாங்க பிரவேசிக்க செய்தா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 40 வருஷம் அவங்க என்ன பாடுபட்டாங்க, எவ்வளோ ஜனங்கள் அழிவு. ஆனாலும் மீதியாக இருந்த ஜனங்களை எங்கே கொண்டு சேர்த்தார்? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணினார். அதே மாதிரி தான் அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிற ஜனங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாரு? சிலர் தான். இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த இடத்தை விட்டு நீங்க என்ன செய்யறாங்க? விட்டு கொடுத்துறாதுங்க. கர்த்தரோட வருகை வெகு சீக்கிரம். அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அந்த ஜனங்களை அவர் என்ன செய்தாரு? பொறுக்கி தான் எடுத்தாரு. அழிக்கிறவங்களை அழிச்சாரு, நிர்மூலமாக்கினவர்கள் நிர்மூலமாக்கினாரு. ஆக்கிட்டு மீதியா இருந்த உண்மையும் உத்தமமா அந்த ஓவுவை போல அந்த ரூத்துவை போல இருந்தவங்களை தான் அவர் என்ன செய்தாரு? கானானுக்குள்ள கொண்டு சேர்த்தாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ளேயும் இருக்கிற நம்ம வந்து ஆண்டவர் வருகை. அதனால தான் உலகத்துல பாடுகள் நிறைய நடக்கு. எத்தனையோ மிஷனரிகளை கொல்றாங்க, எத்தனையோ சர்ச்சுகள் இடிக்கப்படுது, எரிக்கப்படுது. ஆனாலும் ஒவ்வொரு ஜனங்களும் அவரை மறுதளிக்காம ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துலையும் ஒழிச்சு அநேகமாக அந்த அந்த அந்தரங்கத்திலையும் எப்படி இல்லாம ஜெபம் பண்றாங்க. அப்போ அவரை பிடிச்சிக்கிறவங்க என்ன செய்யல? அவரை விடலை. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்னது உண்டு? கண்டிப்பா உண்டு. நம்ம என்ன செய்திடக்கூடாது? அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. பாடுகளோ நம்மளுக்கு அது இல்லையே இது இல்லையே, அது எல்லாமே கர்த்தரோட சித்தம். நம்மளுக்கு தராதுதான் அவரோட சித்தங்க. அவர் தரதுக்கு ஆயத்தமாக இருந்தால் கண்டிப்பாக தருவார். அது என்னைக்கு தரணும்னு அவர் வச்சிருப்பார். அந்த அந்த நாட்களில் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வார்? தந்தே தருவார். நம்மளுக்குன்னு நியமித்ததை நம்மளுக்கு கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அதேமாதிரி இந்த ரூத்து அவங்க அந்த தேசத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அங்கே கொண்டு வந்து அந்த ரூத்து வம்சத்தில் தான் ஏசப்பா வந்தாங்க. அப்போ அந்த ரூத்து அந்த நகமியா அந்த மாமியார் தான் அவளை உறுதியாக பற்றி கொண்டதுனால அந்த வம்சாவளியில தான் ஏசப்பா பிறந்தாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம அவரை பிடிச்சிருந்தோம்னா நம்ம பரலோகம் போக முடியும். நம்மளும் ஒரு கூட்டு ஜனங்களை நம்ம கூட்டிக்கிட்டு பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அவரை உறுதியாக நம்மளை என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். உறுதியாக பற்றி கொள்ளும் போது தான் அவர் நம்மளை என்ன செய்வார்? கூட்டி கொண்டு கர்லத்தில் சேர்ப்பார். ரோமர் 12:12 வாசிங்க பாப்போம். ரோமர் 12:12 நேரம் வசனம் இருக்கு. இப்போ எப்படி இருக்கணுமா? ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணுமா? முதலாவது யோபுவை பார்த்தோம், உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். ரெண்டாவது நகோமி அந்த ரூத்து வந்து அந்த மாமியாரை பிடிக்கிற பிடிப்பில் உறுதியாக இருந்தா. உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிந்தே போக மாட்டேன்னு என்ன செய்தா? உண்மையாக என்ன செய்தா? உறுதியாக பிடிச்சு கொண்டா. ரூத்து மாமியார் என்ன செய்தா? உறுதியாக பிடிச்சு கொண்டா. அதனால் அவள் என்ன செய்தா? ஆசீர்வதிக்கப்பட்டா. இப்போ சொல்கிறாங்க, ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யுதுங்க? உறுதியாக இருங்க. முதலாவது உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவங்க நம்ம ஏசப்பாவை பிடிக்கிற பிடிப்பில் உறுதியாக இருக்கணும். மூணாவது ஜெபத்தில், அந்த ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணுமா? உறுதியாக இருக்கணுமா? ஜெபத்தில் யார் உறுதியாக இருந்தால் பாருங்க. அப்போஸ்தலர் 12:5-8 வாசிங்க. அப்போஸ்தலர் எடுக்கலையா? எப்படி ஜெபம் பண்ணாங்க? அவங்க ஊக்கமாக என்ன செய்தாங்க? ஜெபத்தில் அவங்க என்ன செய்தாங்க? தரித்திருந்தாங்க. அவங்க ஜெபத்தில் சிறைச்சாலையில் யார் இருக்கா? பேதுரு இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில் இருக்கிற பிரபு அந்த பேதுருக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க கூடி என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறையா மிஷனரிகள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க சிறையில் அடைக்கிறாங்க, சபைகளை உடைக்கிறாங்க, ஆலயத்தில் உடைக்கிறாங்க. ஏன் கர்த்தர் பொறுமையோட இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்கிறாரு? வரப்போகிறாரு. அவர் வரும்போது யாரும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அவர் வருகைக்கு முன்னால் அந்த யார் யார் சபையை உடைக்கிறாங்களோ, யார் யார் மிஷினரியில் கொடுமைப்படுத்துகிறாங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ரட்சிப்பார். கண்டிப்பாக அவங்க மூலம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளை இடுவார். அதுக்கு தான் அவர் பொறுமையாக இருக்கார். ஏன்னா அவர் நம்ம
அந்த நம்ம ஏசப்பா வந்து ரொம்ப அந்த பழைய ஏற்பாடு காலம் மூலம் வந்து ஆண்டவர் என்ன செய்வார், அன்னன்னைக்கு கல்லுக்கு கல், பல்லுக்கு பல்லு, சீவனுக்கு சீவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், பலியிட்டார். ஆனால் ஏசப்பா நம்மளுக்காக வந்து அவர் பிறந்து அவர் சிறுவையில் அடிக்கப்பட்டு அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கோம். ஏசப்பா நம்மளுக்காக பிறக்கலைன்னா நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. பழைய ஏற்பாடு மூலம் நம்ம வாழணும்னா ஒருவருமே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. எல்லாருமே நம்ம நீதிமான்கள் கிடையாது, எல்லாருமே பாவிகள். நம்ம பாவத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பாவிகள் தான். அதனால நம்ம ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தப்பி பிழைக்க முடியாது. ஏன்னா ஆதியில் என்ன செய்தார் ஆண்டவர், அப்படி தான் அழிச்சாரு. அப்படி தான் பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கல், சீவன். நீ ஒருத்தைய கொன்னியா, நீ அவனை கொல்லு, நீ அவனை கொன்னியா இவனை கொல்லு, நீ அவனை அடிச்சியா, நீ அவனை அடி, அப்படி தான் சொன்னார். ஆனால் ஏசப்பா பிதாவினிடத்துல பரிந்து பேசி என் ஜனங்கள் பாவம் அழைக்கப்பட்டவர்கள், அவர் மோசே வந்து இஸ்ரேல் மக்களுக்காக எப்படி பரிந்து பேசி அந்த ஆத்மாக்களை எல்லாம் ரசித்தார், அதே மாதிரி ஏசப்பா நம்மளுக்காக என்ன செய்தார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. பாவம் என் ஜனங்கள் பாவம் ஐயா அப்படின்னு சொல்லி அவரு என்ன செய்றாரு, நான் கொடுக்குறேன் என் ஜீவனா என் மக்களுக்காகன்னு சொல்லி அவரு பலியா என்ன செய்தாரு, அவரை பலியா தியாகமா என்ன செய்றாரு, அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையும் அவர் மரணத்தையும் அவர் அடிக்கப்பட்ட அடியையும் நம்ம நினைவு கூர்ந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம இருதயத்தில் என்ன செய்ய மாட்டோம், பாவத்துக்கு அடிமையாக மாட்டோம். அவ்வளோக்குள்ள நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அதனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஜீவனோட காத்து கொள்ளப்பட்டோம். அவர் சிறைச்சாலையில் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்காக எதனால் பொறுமையோட இருக்கிறாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பொறுமையாக இருக்கிறாரு. அதனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆடுறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார், பழைய ஏற்பாடு மூலம் தான் அழிப்பு. ஆனால் புதிய ஏற்பாடு காலம் வரும்போது அவர் என்ன செய்ய, அழிக்கிறவர் அல்ல, யாரையும் மன்னிக்கிறவர். என்ன பாவம் பண்ணினாலும் என்ன அக்கிரமம் பண்ணாலும் தெரியாமல் பண்ணும்போது அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்ம பைபிளை வாசித்திருக்கோம், பைபிள் மூலம் வாழுகிறோம். அவர் வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். நம்ம தான் என்ன செய்திடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளை தான் அவர் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படுகிறாரு. அவங்களாம் வசனத்தை அறியாதவங்க, அதனால அவங்க பாவத்துக்குள்ளே போகிறாங்க. அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, கண்டிப்பாக மன்னிப்பார், அவர்களை ரட்சிப்பார். அப்போ இந்த சிறைச்சாலையில் என்ன செய்தான், பேதுருவா இருந்திருக்கான். இங்கே என்ன செய்கிறாங்க, கூடி செபிக்கிறாங்க. இந்த கூடி செபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு தூதனை கட்டளையிட்டு அவனை என்ன செய்கிறாரு, விடுதலையாக்குகிறாரு. நம்ம 8வது வசனத்தில் பார்ப்போம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி அந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த பேதுருவை என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் பேதுரு என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு சொப்பனம் காண்றோம், நம்ம சிறைச்சாலையிலிருந்து நம்ம வெளியில் போகிறது மாதிரி சொப்பனம் காண்றோம்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான். அந்த தூதன் வரத்தால் அந்த பேதுரு என்ன செய்துக்கிட்டு இருக்கான், போய்கிட்டு இருக்கான். ஆனால் இடையில லாஸ்ட்டில் வரும்போது தூதன் அவனை விட்டு விலகின உடனே தான் நினைக்கிறான், தூதன் நம்ம என்னச்சுதான் தப்பித்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு. அதுக்கு பிறகுதான் நினைச்சு என்னச்சுறான், அவங்க கூடி இருந்து ஜெபிக்கிற இடத்துக்கு பேதுரு என்ன செய்றார், வருகிறார். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யலாம், சிறைச்சாலையில் சிறைங்கும் போது வியாதியின் சிறை இருக்கலாம், பிரச்சனை, போராட்டங்கள், கடன் அப்படிங்கிற நிறைய சிறைகள் இருக்கலாம். இந்த சிறைகளில் இருந்து விடுதலை ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கூடி என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சபையை தந்திருக்கிற கர்த்தர். நம்ம சும்மா இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யலாம், கூடி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாம். எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அந்த பரலோகத்தை என்ன செய்யும், நம்மளுக்காக கணக்கு வைக்கும். என் பிள்ளைகள் என்ன அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார், நம்ம சிறை இருப்ப நம்மளுக்கு என்ன செய்வார், திருப்பார். ஏன்னா யோபு அவன் சிநேகிதற்காக ஜெபிக்கும்போது அவன் சிறை இருப்பு என்ன செய்து மாறிச்சு. இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யலாம், கூடி இந்த இடத்துல நம்மளுக்கு அருமையான ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை தந்திருக்காரு. வீட்டில் நம்ம சும்மா இருந்து பொழுத கழிக்கிறத விட இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் கூடி செபிக்கலாம். 4 பேர் 3 பேர் நீங்கள் சாவியை கேட்டால் கொடுக்க போகிறாங்க, வந்து கூடி செபிங்க. சிறையில் இருக்கிறவங்களுக்காக, சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கா, வியாதியில் இந்த கொள்ளை நோயிலையும் கொடிய நோயிலையும் பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கலாம். ஆக்சிடெண்ட்டில் மரித்து அவங்க நரகத்துக்கு போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எவ்வளோ ஜெப குறிப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஆலயத்தில் வந்து பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க சிறையிருப்பு என்ன செய்யும், மாறும். நம்ம கடன் தொல்லைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், வேலை கிடைக்கும், வீடு கட்டலாம்,
குழந்தை பாக்கியத்தை தருவார். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு நம்ம வீட்டில் செபிக்கிறத விட அவரோட ஆலயத்தில் வந்து செபிக்கிறது பெரிய ஒரு புண்ணியம். நான் வந்து ரெட்டியார்பட்டியில் இருக்கும்போது அப்படி தான் ஒவ்வொரு நாளும் அவர் ஆலயத்திலே போய் விழுந்து கிடப்பேன். எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ அடையாளங்கள் ஆண்டவர் செய்தார். கண்டிப்பாக நம்ம ஆலயத்தில் அவர் முகமுகமாக என் கூட பேசுவார். அவர் பலிபீடத்திலேருந்து என் கூட பேசுவார். என் பேரெல்லாம் ஒருக்கா சோகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் ரொம்ப சிக்காக இருந்தான் ஒரு பையன்தான். அவனுக்காக நம்ம பலிபீடத்தில் அழுது செபிக்கும்போது ஆண்டவர் அப்படி ஒரு வாக்கு கொடுத்தாரு, அவன் பிழைச்சிக்கிடுவான்னு போனி. அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசுவார். இந்த இடத்துல வந்து நீங்கள் முழங்கால் படி போட்டு செபிக்கும்போது இந்த பலிபீடத்திலேருந்து உங்களுக்கு வார்த்தைகள் வரும், வசனங்கள் வரும். முகமுகமாக அவங்களோட ஆண்டவர் பேசுவார். நம்ம வீட்டில் நிறைய காரியங்கள் உண்டு, அதனால் வீட்டில் நம்ம என்ன செய்ய முடியாது, செபிக்க முடியாது. நீங்கள் இந்த கிராமம் உங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ பக்கத்தில் ஒரு ஆலயத்தில் வந்து ஜெபிக்கலாம். உங்கள் பாரத்தை இதில் ஊற்றலாம். அந்நாள் வந்து கண்ணீரோடு அவள் பாரத்தை என்ன செய்தா, அவள் ஆலயத்தில் ஊற்றுறான். எவ்வளோ நாள் செபிச்சிருக்கலாம், அவள் எத்தனையோ தடவை அவள் வீட்டில் செபிச்சிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்து ஆலயத்தில் அவள் இருதயத்தை ஊற்றும் போது கர்த்தர் என்ன செய்தார், அவளை ஆசீர்வதித்தார். ஒரு பிள்ளையை கேட்டா, நான் 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதே மாதிரி தான் நம்மளும் அந்த ஆலயத்தில் வந்து உங்கள் கண்ணீரை ஊற்றுங்க, செவிங்க, உங்கள் பாடுகள் தொலையும், உங்கள் கண்ணீர்கள் மாறும், உங்கள் கவலைகள் மாறும். நம்ம இருதயத்தில் எல்லாருமே பாரங்கள் உள்ளவங்க தான், கவலைகள் உள்ளவங்க யாருமே எனக்குள்ள கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, நான் பாடு இல்லாமல் நல்லா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாடு உண்டு. பணம் இருந்தால் கவலை இருக்கும், பணம் இல்லைன்னா அது ஒரு பாடு, அப்படி நிறைய பாடுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோட ஆலயத்தில் வந்து நம்ம செபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. உண்மையாக இருக்கணும். நம்ம எதுலேயும் எல்லாவற்றிலையும் நம்ம உண்மையாக இருந்து அவரை என்ன செய்யணும், உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். அந்த வசனமே அந்த ஏசாயா 26:3 என்ன சொல்லியிருப்பாரு, உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். அந்த மனது இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம வெளியரங்கமாக உறுதி, ஆமாம் நான் ஆண்டவர்கிட்ட பிடிச்சிருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் அப்படி இல்லை. அந்த மனம் அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ என் வீட்டில் நிறையா இருக்குது, நான் பானை நிறைய சோறு பொங்கி வச்சுருக்கிறேன், ஆனால் வெளியில் ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு என்னது வேணும், மனசு வேணும். ஆனால் பானை நிறைய இருந்தாலும் அந்த கொடுக்கறதுக்கு என்னது இல்லை, மனசு இல்லை. அப்போ அது என்னது, அந்த மனசு இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது அது நல்லா ஆசீர்வாதமாக இருக்காது. என் வீட்டுக்குள்ளே இவ்வளவுதான் சோறு இருக்குது, ஒரு வெளியில் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, அதை கொடுக்கறதுக்கு மனசு இருக்கவங்க என்ன செய்வாங்க, நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் அந்த சாப்பாடை கொடுத்துருவேன் அப்படி சொல்லி என்ன செய்யணும், கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மனசு நம்மளுக்கு என்னது வேணும், நிறைய இருந்தாலும் கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது, மனசு வராது. கொஞ்சோல இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு என்னது இருக்கும், மனசு இருக்கும். அப்போ அந்த உண்மையான அந்த மனது நம்மளுக்குள்ள வேணும். அதான் ஆண்டவர் சொல்வார்ல மோசேயை, எங்கும் உண்மை உள்ளவன், அதனால தான் கர்த்தர் அவனை என்ன செய்தார், அடக்கம் பண்ணினார். அதே மாதிரி நம்ம எல்லாவற்றிலையும் அவருக்குள்ள உண்மையும் உத்தமமா அவரை உறுதியா ஜெபத்தில் உறுதியாக நம்ம பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம சிறையிருப்பை மாற்றுவார், நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தருவார், சிறையிருப்பை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், கடந்தொல்லை மாற்றுவார். எல்லாவற்றிலையும் நம்ம உறுதியாக அவரை பிடிச்சு கொண்டால் மட்டும் போதாது, அதில் இன்னொரு வசனம் நம்பிக்கையாக இருக்கணும். உறுதியாக அவரை பிடித்து கொண்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா. உறுதியாக பிடித்து கொண்டால் மட்டும் போதாது, அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன் அது போதாது, நான் உறுதியாக பிடிச்சிருக்கேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், துளிர் விடணும். அது நம்ம எல்லாம் சொன்னேல, அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும்னு. அப்படி அந்த விசுவாசத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர்கிட்ட இதை கேட்டேன், கண்டிப்பாக எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிற உறுதி வேணும். அந்த உறுதியாக அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்க. அவர் வல்லவராக நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். அந்த வார்த்தைகளை தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டுமாக தகப்பனே நீர் கர்த்தாவே கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை பேச வச்சிங்கப்பா, கோடி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே நினைத்தது கர்த்தாவே நீர் முடித்து நினைத்து இருக்கிற காரியங்களை
ஆண்டவரே நீர் செய்து முடிக்க வல்லவரா நல்லவரா போதுமானவரா இருக்கிறீர் ஐயா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா இது ஒரு கொஞ்ச நேரம் பேசினாலும் ஐயா அது உமது வார்த்தை ஐயா. உண்மை உறுதியாக அவங்க பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. உண்மை உறுதியாக கர்த்தாவே எல்லாவற்றிலையும் ராஜா உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையிலே நம்பிக்கையாக இருந்து உண்மையாக இருந்து ராஜா ஜெபத்தில் உறுதியாக இருந்து அவங்க ஜெபிக்கும் போது ராஜா நீர் ஆசீர்வதிக்க வல்லவரா நல்லவரா போதுமானவரா இருக்கிறையா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த ஆலயத்தில் வந்து 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எந்த கூடுகிறீங்களோ அந்த இடத்துல நான் வருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த இடத்துலையும் கூட கர்த்தா ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை திறந்து அப்பா 2 பேர் 3 பேர் வந்து ஜெபிக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. உமது வருகை வெகு சீக்கிரம் ஐயா. அந்த ஆலயங்கள் கர்த்தாவே இந்த சபைகள் எடுத்துக்கொள்ளப்படுற சபையாக இருக்கணும் தகப்பனே. இதில் கர்த்தாவே வந்து உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஐயா எடுத்துக்கொள்ளுகிற சபையில் எடுத்துக்கொள்ளப்படணும் தகப்பனே. ஆமேன் ஆண்டவர். இந்த பூமியில் கொஞ்ச கால் கந்தாங்கப்பா எங்கள் வாழ்க்கை. ஆமேன் ஆண்டவர். அதில் பாடுகளும் உண்டு. ஆமேன் ஆண்டவர். உபத்திரங்கள் உண்டு ஐயா. ஆனாலும் கர்த்தாவே சப்பா உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது ராஜா அந்த இடத்துல கர்த்தாவே தூதரோடு உண்மை ஆராதிக்க என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்கள் இந்த பாடுகள் போத ஆண்டவர் எங்களுக்கு. ஆமேன் ஆண்டவர். நித்திய ஜீவனுக்குள்ள நாங்கள் வரணும் சப்பா. அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. கரை பிழை இல்லாதபடி ராஜா நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையை மாற்றி என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டையா என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே. நான் இன்றைக்கு வந்தது நல்லதுன்னு ஒவ்வொருவரும் கண்டுக்கணும் ஐயா. பாடுகள் இருக்கலாம் ஐயா உத்தரங்கள் இருக்கலாம். அங்கே இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்று செல்லணும் ஐயா. போகும்போது ராஜா அவங்களுக்கு ஒரு விடுதலையும் அப்பா சோத்திர ஆண்டவரை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தா நீ யாரை அனுப்புவீராக ராஜா. கால் வலியில் இருக்கிறவங்க கால் வலியை சுகம் கொடுங்க ஐயா. வயிறு வலியில் வந்திருக்கிறவங்க வயிறு வலியை சுகம் கொடுங்க ஐயா. தலைவலியில் இருக்கிறவங்களுக்கு தலைவலியில் இருந்து ஒரு சுகம் கொடுங்க தகப்பனே. நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட நான் அன்னைக்கு போனேன் எனக்கு என் தேவன் இன்னைக்கு ஆசீர்வதித்தார். அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லத்தக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. உமது கிருபைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபையில் இன்னும் ஆத்மாக்களை கொடுங்க ஐயா. ஆமென் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே ஒரு கூட்ட ஆத்மாக்களை உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கப்பா. ஒரு ஆத்மா கொடுங்க ஆண்டவரே. ஒரு கூட்ட ஆத்மா கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு கூட்ட ஆத்மாக்களை கொடுங்கப்பா. இந்த கூடு கர்த்தாவே ஒரு கூடு ஐயா. அந்த கூடு நிறைஞ்ச ஆத்மாக்கள் வேணும் தகப்பனே. கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. இந்த கூடு நிறைந்த ஆத்மாக்களோடு பரலோகத்திலே நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்கணும் ஐயா. உண்மை துதிக்கணும் தகப்பனே. இதே ஆராதனை நாங்கள் அங்கே வந்து ஆராதிக்கணும். உண்மை துதிக்கணும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. உண்மையும் உத்தவமா இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உண்மை உறுதியாக பற்றி கொண்டு ராஜா உண்மை துதிக்கணும் சோதரிக்கணும் ராஜா. உமது நாம மகிமைப்படணும் ஐயா. அந்த இடத்துல கர்த்தாவே உங்கள் நாம மகிமைப்படணும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. இனி வருகிற காலங்கள் ஐயா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்போது ராஜா உமது பிள்ளைகள் ஐயா உண்மை நம்பி கர்த்தாவே உண்மை அப்பா சோத்ராண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு இந்த இடத்துல வருவாங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. சோத்ரா ஐயா சோத்ரா ஆண்டவரே. என் தேவன் என்ன நோக்கத்தோடு இந்த சபையை இந்த இடத்துல கொடுத்தீங்களோ இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. அந்த இடத்துக்கு நான் போகிறேன் என்னை ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லணும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடுகள் போதும் ஐயா உபத்திரங்கள் போதும் தகப்பனே. என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமது பிள்ளைகளை கையை திறங்கப்பா. வானம் திறக்கப்படட்டும் ஐயா. என் தேவனாய் கர்த்தர் இறங்கி வருவீராக ராஜா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. வானம் திறக்கப்படணும் ஐயா. வானம் திறக்கப்படணும் ஐயா. என் நேச மகள் என்று சொல்லணும் ஐயா. என் நேச மகன் என்று சொல்லணும் ஐயா. என் தேவனாய் கர்த்தர் இறங்கி வருவீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க எழுந்தருளுங்கப்பா. எழுந்தருளுங்கப்பா. ஒவ்வொரு கண்களையும் திறந்தருளுங்கப்பா. அதை காட்சி அவங்க காணணும் ராஜா. இந்த இடத்துல என் தேவன் எழுந்தருள் இருக்கிறார். நீ ஒவ்வொரு கண்களும் காணணும் ராஜா. கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. திறந்தருளுங்க தகப்பனே. அவங்க செவிகள் திறக்கப்படட்டையா. அந்த பலிபீடத்துல இருந்து கர்த்தாவே வருகிற மெல்லிய சத்தங்கள் அவங்க காதுகளில் தொலிக்கணும் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பலப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உறுதியை பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியை பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. இந்த புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை
மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையானது கர்த்தர் ஆமென் என்று அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறப்பா, நம்முடைய பிள்ளைகள் போட்ட காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்திருங்கப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நன்றி. ஆண்டவரே அன்பு தாயாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கே அவங்களோடு இருந்த வார்த்தை மூலம் பேசினதுக்காக நன்றி. அதே போல் ஆண்டவரே நல்ல பலனை ஆரோக்கியத்தையும் கொடுத்து அடுத்த மாதமும் கர்த்தரை கொண்டு வர போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆகாரம் புசிக்கிற மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே எந்த நோயும் இருக்கக்கூடாது தகப்பனே. இரத்தத்தை அந்த ஆகாரத்தில் தெளிக்கிறேன். கர்த்தர் அந்த ஆகாரத்தில் மகிமைப்படுங்க. அதுக்கு கொடுக்குற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியனுடைய நாமம் மகிமைப்பட யாரும் இதில் வந்தவனமாக போகாத அளவுக்கு கர்த்தருடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லி நீ பொருத்தனை பண்ணியிருக்கலாம், ஆகாரம் போடுது நீ பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. ஒரு ஆடுகள் ஆளிய சித்தலைன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஒவ்வொரு பொருத்தனைகளையும் ஆண்டவரே இதுக்குள்ள ஆடுகள் நரகம் போகாத அளவுக்கு கர்த்தர் நிறைவேற்றுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. பிள்ளைகள் பிரயாணத்தில் இருங்க. ஸ்தோத்திரம். வருகிற கொள்ளை நோய்களுக்கு சத்துருக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி கூட்டத்துக்காக நீங்கள் எல்லாரும் செவிங்க. ஆசீர்வாத கூட்டத்துக்காக செவிங்க. வருகிற மக்கள் ஆசீர்வதிக்க பண்ணி செவிங்க. அதே போல் பரிசுத்த ஓய் நாள் ஆராதனை, கல்வாரி ரத்தம் பானம் பண்ணுத நாள். அந்த 12 சீசரையில் நானும் ஒரு சீசராக இருந்தது போல் அதில் கலரணும் பாண்டு உபாசத்தோடு அந்த நாட்களை கலருங்க. ஒரு நேரம் நைட்டு முடிந்துனா உபாசம் இருந்து செவித்து ஆண்டவரே 12 சீசரோடு நீ கலந்தீரப்பா, நானும் அதில் ஒரு சீசரான்னு போய் அந்த ரத்தத்தில் நான் பானம் பண்ணணும். சாபம் பாவம் என்னை நீங்கணும், தருத்தரம் நீங்கணும். உங்கள் ரத்தம் என்னுடைய மாம்சத்தில் பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்துக்கு ஒரு ரத்தம் விளட்டு. ஒரு குழந்தைன்னா அந்த கர்ப்பப்பையில் உங்கள் ரத்தம் விளட்டு. ஹல்லேலூயா. தருத்திரம் அந்த ரத்தம் என்னுடைய சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சீசராக நான் மாறி தான் இனி கலரும் நீ வைராக்கியமாக. ஹல்லேலூயா. சோத்திரம். மதியம் ஒரு நேரம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. உபாசம் எடுக்க முடியாத மக்கள் எடுக்காண்டா, எடுக்க தரணி இருக்கும் பொழுது எடுத்து அதில் கலருங்க. கர்த்தர் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியத்துக்காக செவிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஹல்லேலூயா செபக்கூட்டம், அதில் கர்த்தர் மகிமை பண்ணும். அந்த செபக்கூட்டத்தில் கர்த்தர் நீங்கள் நடத்துங்கப்பா என்று செவிங்க. கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிங்கன்னு செவிங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் கர்த்தர் நான் போகிற இடத்துல அந்த வீடை ஆசீர்வதிக்கப்படும். ஊழியக்காரங்க மூலம் போகிற மூலம் நீங்கள் வர முடியாது. நீங்கள் செவிங்க. கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஜெபிக்கும் பொழுது உங்களை மகிமைப்படுவார். அடுத்த மாதம் திருவிருந்து ஆராதனையில் ஆகாரம் போடுகிற குடும்பங்களுக்காக செவிங்க. கர்த்தர் போடுகிற குடும்பம் ஆசீர்வதிக்க பண்ணி செவிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டிலே செபிக்கும் பொழுது அதில் ஆண்டவரே ஆகாரத்தில் உங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டு நான் அதை புசிக்கும் பொழுது எனக்கு விடுதலையாக நீ செவிங்க. கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். கோயில் வாகனத்துக்காக செவிங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுவார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தொடக்கத்தில் முடிவரை நடத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே சப்பா, மீதியான வேலையை இந்த என்னுடைய பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ளும். பெரிய காரியங்களை நாம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பர்சனம் ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. 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 அவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த வாரமே சாட்சி சொல்லுதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.